மாத்திரையை போடணும். ஆக்காட்டுங்க. எதுக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம். ஏன் வேண்டாங்கிறீங்க? மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா போட்டுக்கிட்டா தானே உடம்பு குணமாகும். இந்தாங்க. டாக்டர் முடியாதுன்னு கைவிட்டுறதுக்கு அப்புறம் இந்த மாத்திரை என்ன காப்பாத்த போறதா என்ன? இந்த மாத்திரை போட்டுக்கிறதுனால நாளைக்கு என்னால் நடக்க முடியுமா சொல்லு? இல்ல ஓடி ஆடி பழையபடி என்னால் வேலைக்கு போக முடியுமா சொல்லு? மாத்திரை போட்டுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. நானே ஒண்ணுக்கு உதவாத ஒரு ஜடமா பணம் மாதிரி ஆயிட்டேன். கடவுளே, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன்னை வேதனை படுத்துறதுக்காக நான் அப்படி பேசல பதுமா. இனிமே என்னால் இந்த குடும்பத்துக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. நானே ஒரு அவசரமான ஒரு பாரமா தேவையில்லாத ஒரு சுமையா மாறிட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த மருந்து செலவில்ல? நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை பாரமாவோ சுமையாவோ நினைக்கலையே. நீ நினைச்சாலும் நினைக்கலனாலும் அதான உண்மை. கை கால் வழங்காத ஒருத்தனை பராமரிக்கிறது நரகத்தை விட கொடுமை. சாப்பாடு கொடுத்து மருந்து மாத்திரை கொடுத்து பாத்ரூம் டாய்லெட் போகணும்னா கூட கூடவே இருந்து உதவி பண்ணி உடமாத்தி உபச்சாரம் பண்ணி இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? உனக்கும் சரி எனக்கும் சரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எந்த பழத்தவன் ஆயிடும். இங்க பாருங்க, உங்களை பாத்துக்கிறத நான் எப்பவும் கஷ்டமாவே நினைக்கல. ஆனா இப்ப நீங்க பேசுறீங்க பாருங்க, இதுதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. இத்தனை நாள் உங்க உடம்புல தெம்பு இருந்துச்சு, எங்களை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டீங்க. இப்ப உங்களுக்கு முடியாம போனா உங்களை நாங்க தாங்க பாத்துக்கணும். இந்த பத்மா இருக்கிற வரைக்கும் கையு கையா காலுக்கு காலா இருந்து உங்களை நான் பாத்துப்பேங்க. கையு கையா காலுக்கு காலா இருந்து உங்களை நான் பாத்துப்பேங்க. நீங்க ஏங்க அதை சுமையா நினைக்கிறீங்க? உங்க உடம்பு இதை விட மோசமாயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தாங்க இந்த மாத்திரை. அடம் பிடிக்காம ஒழுங்கா போட்டுக்கங்க. ஆகாட்டுங்க, ஆகாட்டுங்க. என்னடா இவளுக்கு பாரம் ஆயிட்டமேன்னு நீங்க சங்கடப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இந்த குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு நம்ம மோகன் இருக்கான். அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்ம எல்லாரையும் நல்லபடியா பாத்துப்பான். டாக்டர் சொல்லிட்டாருனா அதெல்லாம் அப்படியே நடக்கணும்னு கட்டாயமா என்ன? அந்த கடவுள் மனசு வச்சாருனா நாம தீராதுன்னு நினைக்கிற வியாதி எல்லாம் தன்னால தீர்ந்துடும். நீங்க நல்லபடியா எழுந்து நடப்பீங்க. அதுக்குன்னு ஒரு காலம் வராமலையா போயிடும். இதோ மோகன் வந்துட்டான். அப்பா, முதல் நாள் வேலைக்கு போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. பத்மா, நான் வேலை கிளம்புறேன். என்னாச்சுப்பா, ஏன் அழறீங்க? உன்னை எந்த கோலத்துல பார்க்கறதுக்கா நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். உன்னை நல்லா படிக்க வச்சு பெரிய உத்தியோகம் வாங்கி கொடுத்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த பாவி அவசரப்பட்டு எல்லாத்தையும் குட்டிச்சோறாகிட்ட. அப்பா அழாதீங்கப்பா, இப்ப என்ன ஆச்சுன்னு அழறீங்க? ஒன்னும் ஆகல, தைரியமா இருங்க. இல்ல உங்க யார பத்தி கவலைப்படாம என் வேதனை மட்டும்தான் பெருசா நினைச்சு
உங்க எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துட்ட. நீ படிச்சு நல்ல வேலைக்கு போயிருக்க வேண்டியவ. இப்போ என்னாலதானே உனக்கு இந்த நிலைமை. என்னை மன்னிச்சிடப்பா. அப்பா என்னப்பா இது? என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இப்ப என்ன ஆச்சுங்கிறீங்க? நீங்க பார்த்த வேலையை நான் பார்க்க போறேன். உங்க இடத்துல இருந்து இந்த குடும்பத்தை இனிமே நான் தான் பாத்துக்க போறேன். எதுக்கு தேவையில்லாம வேதனைப்படுறீங்க? நான் சுமக்க வேண்டிய இந்த பாரதத்தை இந்த சின்ன வயசுலயே உன் தலைமையில ஏற்றி வச்சுட்டேன்னு அது நினைச்சதான் நான் தாங்க முடியல. என்னாலதான் உன் எதிர்காலமே கேள்விக்குறியாச்சு. இதுக்கு ஒரே அடியா நான் சுத்து தொலைஞ்சிருக்கல. அப்பா ஐயோ என்னங்க நீங்க? முதல்ல வேலைக்கு போறான், அவங்கிட்ட 4 நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புவீங்களா? அதை விட்டுட்டு இவனை வேதனைப்படுத்துறீங்களே. இல்ல பத்மா, இவனை இன்ஜினியரிங்ல சேர்த்து அதுக்கு மேல படிக்க வைக்கணும்ன்றதான் என்னோட ஆசை. ஆனா அது முடியலையே. இவன் காலேஜாவது படிச்சு முடிச்சு அது மூலமா ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பான். ஆனா அதுவும் என்னால கெட்டு போச்சு. இந்த சின்ன வயசுல இவன் வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு இவனுக்கு என்ன தழையத்தா சொல்லு. அப்பா நீங்க ஏன்பா இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? வேலைக்கு போறத நான் ஒரு கஷ்டமாவே நினைக்கலப்பா. உங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நான் தானே பார்த்தாக்கணும். அப்பா என் படிப்பை விட எனக்கு அதான்ப்பா முக்கியம்.